அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பாடா, மாடிக்கு வந்தாச்சு. என்னது கதவை திறந்தே போட்டிருக்கான்? சரி, நம்ம வீடு தானே. வீடு வீடுன்னு உள்ள விளைவோம். ஆமாம், யார் கேட்டு நீ உள்ளே வந்த? ஏப்பா, நான் யாரை கேட்கணும்? இந்த வீட்டில் யார் இருக்கா? நீ தான் இருக்க. அப்போது என்னை கேட்டுட்டு தானே நீ உள்ளே வரணும். ஏப்பா, உள்ள வந்தது ஒரு குத்தமா? ஆமாம், நீ என்ன நாயா? என்னது, நான் நாயா? ஏப்பா, ஒரு ஹவுஸ் ஓனரை பார்த்து கேட்குற கேள்வியா இது? பின்ன திறந்த வீட்டுக்குள்ளே நீ பாட்டுக்கு வந்தீன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது என்னோட வீடு. எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். புரிஞ்சதா? வீட்டை எனக்கு வாடகைக்கு விட்டுட்டு இதை ஓன் வீடுன்னு சொல்கிறியா? அப்போது நான் கொடுக்குற வாடகை அது நீ குடியிருக்கிறதுக்கு. புரிஞ்சதா? இனிமே எப்போ வந்தாலும் வாசலில் நின்று உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு தான் நீ வரணும். போயிட்டு முதல்ல இருந்து வா. என்னது, முதல்ல இருந்தா? ஆமாம், இவனை கீழே வர சொல்லியிருக்கணும். நாம் மேலே வந்தது தப்பு. சரி, இன்னைக்கு இவங்கிட்ட வாடகையை வாங்கிடணும். போயிட்டு முதல்ல இருந்து வருவோம். ஏப்பா, வாசலில் வந்து நின்றுட்டம்பா. இப்போ உள்ளே வரலாமா? வா வா. ஒரே மாதம்தான் முடிஞ்சிருக்கு, நம்ம வீட்டு மேலே இவ்வளோ உரிமை கொண்டாடுறான் ஐயா. போக போக வீட்டு பக்கமே வரவிட மாட்டான் போல இருக்கே. சரி, அது போகட்டும். வந்த வேலையை பார்ப்போம். வாடகையை வாங்கிட்டு கிளம்புவோம். கிளம்புறப்பவே பள்ளி கத்துனுச்சு. ஆமாம், நீ என்ன பள்ளிக்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டியா நீ கிளம்புறப்ப கரெக்டாக கத்தணுமுன்னு? ஏப்பா, உங்ககிட்ட பேச எனக்கு திராணியும் இல்லை, நேரமும் இல்லை. என்னமோ நான் உன் வீட்டுக்கு வந்து என் கூட உன்னை பேச கூப்பிட்ட மாதிரி அழுத்துக்கிற. ஆஹா, இது வேலைக்கு ஆகாது. ஏப்பா, நான் வாடகை வாங்க வந்தப்பா. வாடகை கொடு, வாங்கிட்டு நான் கிளம்புறேன். என்னது, வாடகை கேட்டால் கடிகாரத்தை பார்க்குறான். ஆமாம், நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? என்னப்பா, இன்னையோட கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு. அதனால தான் நோட்டை பார்த்துட்டு நான் வாடகை வாங்க வந்திருக்கேன். பொய் சொல்லாமல் சொல்லணும். போன மாதம் கரெக்டாக இதே தேதியில் தாயா குடி வந்த. தேதி கரெக்டு, ஆனால் டைம்? என்னது, குடி வந்த டைமெல்லாம் கேட்குறான். இப்போ மணி என்ன? 10. அப்போது இன்னும் அரை மணி நேரம் முடிஞ்சாதான் முழுசாக ஒரு மாதம் முடியும். ஆஹா, உலகத்திலேயே குடி வந்த வீட்டுக்கு டைம் பார்க்குற ஒரே ஆள் இவன் தான் ஐயா. முழுசாக ஒரு மாதம் முடியாமல் நீ வாடகை கேட்க வந்ததே மிகப்பெரிய தப்பு. ஏப்பா, பணம் கொடுக்கறதுக்கு ராகு காலம் யமகண்டம் பார்ப்பாங்க. ஆனால் இப்படி குடி வந்த டைமெல்லாம் யாரும் பார்த்ததில்லப்பா. நான் பார்ப்பேன், போதுமா? வாழ்க்கையில் டைம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நான் எந்த ஒரு காரியத்தையுமே டைம் பிரகாரம் செய்கிறவன், புரியுதா? நல்லா செஞ்சாயா. நான் போயிட்டு அரை மணி நேரம் கழித்து வர்றேன். என்ன, 9:30 மணிக்கா? என்னது, 9:30 மணிக்கா? ஆமாம், இப்போ மணி 10. அதில் அரை மணி நேரத்தை கழிச்சா 9:30 தானே? ஆஹா, இவனை குடி வச்சதுக்கு நமக்கு இதுவும் வேணும், என்னமும் வேணும். சரிப்பா, சரியா 10:30 மணிக்கு வர்றேன். அடடா, இன்னைக்கு 10:30 to 12 ராவு காலமாச்சே. சரிப்பா, ராவகாலம் முடிஞ்சு கொடு. நான் வெளியே கிளம்பிடுவேனே. ஆஹா, இந்த மாதம் வாடகை கொடுக்க பணம் இல்லைங்கிறத இவ்வளோ டெக்னிக்கலாக சொல்கிறான் ஐயா. ஏப்பா, வாடகை கொடுத்துடுவல்ல? கணக்கு பார்த்து தான் கொடுப்பேன். என்னது, கணக்கு பார்த்தா? ஆமாம், இந்த மாதம் 15 நாள் நான் வீட்லேயே இல்லை. பாக்கி 15 நாளில் நான் நைட் டியூட்டி போனேன். இப்படி பார்த்தா பாதி நாள் தான் நான் வீட்டில் இருந்திருக்கேன். அதில் ஒரு 7.5 நாளை கழிச்சா மொத்தம் 22 நாள் போயிடுச்சு. பாக்கி 7.5 நாள் இருக்குது. இந்த 7.5 நாளில் தண்ணி பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. அந்த காசை அந்த 7.5 நாள் வாடகையில் கழிச்சிக்கோ. இப்போது நான் எவ்வளோ வாடகை தரணும்? இதுக்கு மேலே வாங்கின அட்வான்ஸை நான் தான் திருப்பி தரணும். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.